சப்பாத்திக்கும் ரைஸுக்கும் செட் ஆகிற மாதிரி ஒரு தால் தடுக்காதாங்க இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இது பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்து வதக்கிட்டு, வதங்கினது ஒரு 5 பல் பூண்டு போட்டு வதக்கிக்கங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவை 4 கீறி போட்டுட்டு வதக்கிட்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுக்கோங்க சின்னதாக, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. இது எல்லாமே மொத்தமாக வதங்கி வரக்கூடிய நேரத்தில் ஒரு 2 தக்காளி எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதையும் இதில் போட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கிளறி விடணும். அது கொஞ்சம் வெந்து வரக்கூடிய ஸ்டேஜில் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கணும். உப்பை போட்டு நல்லா கிண்டணும். அது நல்லா கிண்டி வரல ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள், இந்த 2ம் போடணும். போட்டு இதையும் நல்லா கிளறி விடணும். இது நல்லா கிளறி விட்டோடனே ஒரு சட்னி பதத்துக்கு இது வந்துடும். இது வந்தோடனே கொஞ்சமாக இதில் நம்ம காயத்தூள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 200 கிராம் அளவுக்கு தூர் தால் தாங்க நான் அவிச்சு வச்சுருக்கேன். 6 விசில் விட்டு அதை எடுத்து இதில் கொட்டிக்கணும். கொட்டிட்டு எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விட்டுறணும். கிளறி விட்டுட்டு இப்போ பாருங்கள், இது பார்க்குறதுக்கு இல்லை, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் பிள்ளைங்களுக்கு சப்பாத்தி கூட ரைஸ் கூட வச்சு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த தால். இனி இதில் லாஸ்ட்டாக நம்ம மல்லித்தழை போட்டு தூவி இதை கிண்டி நம்ம இறக்கிடலாம். இது நம்ம சுவையாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபி, சிம்பிளான ரெசிபி.